நந்தினி சட்டப்பேரவை கூட்டத்தொடர் 2வது நாளாக இன்று கூடுகிறது. என்னென்ன முக்கிய நிகழ்வுகள் இன்று நடைபெற இருக்கிறது? குறிப்பாக மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக தனி தீர்மானம் கொண்டு வரப்படுகிறது. விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் ராஜலட்சுமி. ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் மீது விவாதம் நடத்தப்படுவதற்கான தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் 2வது நாளாக இன்று கூடுகிறது. பேரவை சரியாக காலை 9:30 மணிக்கு கூடும். பேரவை கூடியதும் மறைந்த உறுப்பினர்களுக்கு இரங்கல் குறிப்பு வாசிக்கப்படும். குறிப்பாக ராமசாமி, வீராசாமி உள்ளிட்ட மறைவிற்கு இரங்கல் குறிப்பு வாசிக்கப்படும். அதன் தொடர்ச்சியாக மறைந்த முதுபெரும் தலைவர் நல்லக்கண்ணு, அதே போன்று பிரபல திரைப்பட இயக்குனர் பாரதி ராஜா, பிரபல திரைப்பட தயாரிப்பாளர் RB சௌத்ரி, ராஜன் உள்ளிட்டோர் மறைவிற்கு இரங்கல் தீர்மானங்கள் வாசிக்கப்பட இருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக நேரமில்லா நேரத்தில் எதிர்க்கட்சி உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளை சார்பான சட்டமன்ற உறுப்பினர்கள் முக்கிய பிரச்சனைகள் குறித்து கேள்வி எழுப்ப திட்டமிட்டிருக்கிறார்கள். குறிப்பாக இன்று எதிர்க்கட்சி சார்பில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை குறித்து கேள்வி எழுப்பி திட்டமிடப்பட்டிருக்கிறது. அப்போது காரசார விவாதங்களும் நடத்தப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. குறிப்பாக தமிழக வெற்றிக் கழகம் அரசு பொறுப்பேற்று கடந்த 40 நாட்களில் பல்வேறு சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் ஏற்பட்டிருப்பதாகவும், குறிப்பாக பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு பாதுகாப்பின்மை இருப்பதாகவும் எதிர்க்கட்சிகள் தொடர்ச்சியாகவே குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வருகிறார்கள். எனவே அது தொடர்பாக சட்டப்பேரவையில் கேள்வி எழுப்ப திட்டமிட்டிருக்கிறார்கள். சட்டம் ஒழுங்கு பிரச்சனையில் தமிழக வெற்றிக் கழக அரசு தோய்வுடன் செயல்பட்டு வருவதாகவும், அதில் மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய நடவடிக்கைகள் என்னென்ன என்பது குறித்தும் எதிர்க்கட்சி சார்பில் பல்வேறு கேள்விகள் முன்வைக்க இருப்பதாக தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது. இதில் ஆளும் கட்சியை சார்பான அமைச்சர்கள் பதிலளிப்பார்கள். அதன் தொடர்ச்சியாக பார்த்தோம் என்றால் மிக முக்கிய ஒரு தீர்மானத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் இன்று சட்டப்பேரவையில் கொண்டு வருகிறார். குறிப்பாக மேகதாது அணை விவகாரம் தொடர்பான தனி தீர்மானம் சட்டப்பேரவையில் இன்று கொண்டு வரப்பட இருக்கிறது. கர்நாடகாவில் காவிரி அணையின் குறுக்கே மேகதாது அணை கட்ட அரசு தீவிரமாக முயற்சிகள் மேற்கொண்டு வருகிறது. உச்சநீதிமன்ற தீர்ப்பையும் மீறி இந்த முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வரும் நிலையில் இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய வகையில் சட்டப்பேரவையில் தனி தீர்மானம் என்பதை கொண்டு வரப்பட இருக்கிறது. இந்த தீர்மானத்தின் மீது பல்வேறு கட்சிகளை சார்பான சட்டமன்ற உறுப்பினர்களும் கலந்து கொண்டு பேசுவார்கள். அதன் தொடர்ச்சியாக ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் மீதான விவாதம் தொடங்கும். இந்த விவாதத்தின் மீது ஒவ்வொரு கட்சி சார்பான சட்டமன்ற உறுப்பினர்களும் கலந்து கொண்டு பேசுவார்கள். அத்துடன் இன்றைய சட்டப்பேரவை கூட்டத்தொடர் என்பது நிறைவு பெறும். பரபரப்பான அரசியல் சூழலுக்கு மத்தியில் நடைபெறக்கூடிய சட்டப்பேரவை கூட்டத்தொடர் என்பதால் மிகுந்த எதிர்பார்ப்புகள் எழுந்திருக்கிறது. குறிப்பாக பார்த்தோம் என்றால் தமிழக வெற்றிக் கழகம் தலைமையிலான அரசு பொறுப்பேற்ற பிறகு முதல் கூட்டத்தொடராக இந்த கூட்டத்தொடர் நடைபெற்று வருகிறது. நேற்று ஆளுநர் உரை நடைபெற்ற நிலையில் அதன் தொடர்ச்சியாக ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் மீதான விவாதம் என்பது இன்று தொடங்க இருக்கிறது. வரக்கூடிய 23ஆம் தேதி வரை சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நடைபெறும் என நேற்று சபாநாயகர் JCD பிரபாகர் அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிட்டிருந்தார். அதன்படி 23ஆம் தேதி தமிழ்நாடு முதலமைச்சர் இதற்கு பதிலுரை அளிக்க இருக்கிறார். அந்த வகையில் தான் பரபரப்பான அரசியல் சூழலுக்கு மத்தியில் நடைபெறக்கூடிய சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் பல்வேறு காரசார விவாதங்கள் நடத்துவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவே பார்க்கப்படுகிறது. எதிர்க்கட்சிகளும் பல்வேறு முக்கிய பிரச்சனைகள், குறிப்பாக சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழல், பாலியல் வன்கொடுமை, குற்ற சம்பவங்கள் அதிகரிப்பு உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகள் குறித்து கேள்வி எழுப்ப திட்டமிட்டிருக்கிறார்கள். அப்போது வெளிநடப்புகள் செய்யவும் வாய்ப்பு இருப்பதாகவே தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது. அந்த வகையில் தான் பரபரப்பான ஒரு சட்டப்பேரவை கூட்டத்தொடராகவே இந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நடைபெற இருக்கிறது. இதன் காரணமாக தலைமைச் செயலகம் சுற்றிலும் மட்டும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் என்பது பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. தலைமைச் செயலகத்திற்கு மட்டுமல்லாமல் வரக்கூடிய தலைமைச் செயலகத்திற்கு வரக்கூடிய வழியிலும் கூட போலீஸ் பாதுகாப்பு என்பது அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. தலைமைச் செயலகத்தை சுற்றிலும் மட்டும் சுமார் 500க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். மிக முக்கிய பிரமுகர்கள் இங்கு இருக்கக்கூடிய நிலையில் எந்த ஒரு அசம்பாவித சூழலும் நடந்துவிடக்கூடாது என்பதில் போலீசார் மிகுந்த கவனத்துடன் செயல்பட்டு வருகின்றனர். அந்த வகையில் தான் பரபரப்பான அரசியல் சூழலுக்கு மத்தியில் ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் மீதான 2ஆம் நாள் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க உள்ளது குறிப்பிடத்தக்கது. நந்தினி, கேள்வி நேரம் இடம்பெறாது என்று சபாநாயகர் JCD பிரபாகர் தெரிவித்திருந்தார். இந்நிலையில் எதிர்க்கட்சியினர் பல்வேறு கேள்விகளை முன்வைக்கப்படுவதா பதிவு பண்ணியிருக்கீங்க. நேற்று வாயத்திறங்க CM என்று உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கருப்பு பேட்ஜையும் அணிந்து வந்தார்கள். இன்று என்ன எதிர்வினை ஆற்ற இருக்காங்க? நான் ஏற்கனவே கூறியது போல நேரமில்லா நேரத்தில் மட்டுமே எதிர்க்கட்சி தரப்பில் பல்வேறு கேள்விகள் எழுப்ப திட்டமிட்டிருக்கிறார்கள். ஏற்கனவே சபாநாயகர் தரப்பில் வினா விடை நேரம் இந்த கூட்டத்தொடரில் இல்லை என்ற ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். அதன்படி நடைபெறக்கூடிய 3 நாட்களும் வினா விடை நேரம் என்பது இல்லை. அதற்கு மாறாக நேரமில்லா நேரத்தில் பல்வேறு முக்கிய பிரச்சனைகள் குறித்து எழுப்ப திட்டமிட்டிருக்கிறார்கள். அதன்படிதான் இன்று எதிர்க்கட்சி தரப்பில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள், குற்றச்சம்பவங்கள் அதிகரிப்பு உள்ளிட்ட முக்கிய பிரச்சனைகள் குறித்து கேள்வி எழுப்ப திட்டமிட்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் பல்வேறு
பல்வேறு சட்டமன்ற உறுப்பினர்களும் சபாநாயகரை நேரடியாக சந்தித்து தங்களுடைய தொகுதி சார்பாக இருக்கக்கூடிய மிக முக்கிய பிரச்சனையை கவன ஈர்ப்பு தீர்மானமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் எனவும் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். எனவே சபாநாயகரின் முடிவே இறுதியானதாக இருக்கக்கூடிய பட்சத்தில் சில கவன ஈர்ப்பு தீர்மானங்களும் எடுத்துக்கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதற்கு அந்தந்த துறை சார்ந்த அமைச்சர்கள் பதிலளிப்பார்கள். அந்த வகையில் தான் நேரமில்லா நேரத்தில் பல்வேறு காரசார விவாதங்கள் என்பது நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மிக முக்கியமாக பார்க்கும் பட்சத்தில் ஏற்கனவே கடந்த ஒரு மாதத்திற்கும் மேலாக சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்திருப்பதாக எதிர்க்கட்சி உள்ளிட்ட பல்வேறு கட்சியினரும் தொடர்ச்சியாக குற்றச்சாட்டுகளை முன்வைக்கப்பட்டு வரக்கூடிய நிலையில் இன்று அது தொடர்பான மிக முக்கிய ஒரு கவன ஈர்ப்பு தீர்மானம் என்பது எதிர்க்கட்சி தரப்பில் வலியுறுத்தப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த கவன ஈர்ப்பு தீர்மானம் எடுத்துக்கொள்ளும் பட்சத்தில் பல்வேறு காரசார விவாதங்கள் என்பது சட்டப்பேரவையில் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அவ்வாறு அந்த கவன ஈர்ப்பு தீர்மானத்தை சபாநாயகர் எடுத்துக்கொள்ளாத பட்சத்தில் எதிர்க்கட்சியினர் வெளிநடப்பு செய்யவும் வாய்ப்புகள் இருக்கிறது. அதற்கான திட்டமிடல் என்பதுதான் தற்போது நடைபெற்றிருக்கிறது. தற்போது எதிர்க்கட்சி தரப்பில் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் தலைமையில் சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டமும் நடைபெற்றது. அதில் இந்த சட்டப்பேரவையில் எந்த மாதிரியான கேள்விகளை எழுப்பலாம், குறிப்பாக நடைபெறக்கூடிய அந்த முக்கிய பிரச்சனைகள் என்னென்ன, அது குறித்து கவன ஈர்ப்பு தீர்மானம் கொடுத்திருக்கிறீர்களா உள்ளிட்டவை குறித்து விவாதிக்கப்பட்டிருக்கிறது. எனவே நேரமில்லா நேரத்தில் பல்வேறு முக்கிய பிரச்சனைகள் குறித்து எதிர்க்கட்சிகள் கேள்வி எழுப்ப இருக்கிறார்கள். அதற்கு ஆளும் கட்சி சார்பான அமைச்சர்களும் பதிலளிக்க இருக்கிறார்கள். நந்தினி, மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக முதலமைச்சர் விஜய் இன்று தனி தீர்மானம் கொண்டு வர இருக்கிறார். எதிர்க்கட்சிகள் தரப்பில் ஆதரவு தர வாய்ப்பு இருக்கா? நிச்சயமாக ஏற்கனவே மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த திமுக அரசை பொறுத்தவரையில் தொடர்ச்சியாக எதிர்ப்பு தெரிவித்து வந்தார்கள். அதன் தொடர்ச்சியாக பார்த்தோம் என்றால் பிரதமரை சந்தித்த போது கூட தமிழ்நாடு முதலமைச்சர் இது தொடர்பாக வலியுறுத்தியதாக தகவல் என்பது வெளியாகியது. இருந்த போதிலும் கூட உச்சநீதிமன்றத்தை பொறுத்தவரையில் உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. அந்த தீர்ப்பை மீறி கர்நாடக அரசு தற்போது மேகதாது அணை கட்ட முயற்சிகள் மேற்கொண்டு வருகிறது. கட்டாயமாக அந்த அணை கட்டப்படும் எனவும் கர்நாடக அரசு தரப்பில் தொடர்ச்சியாக தெரிவிக்கப்பட்டு வருகிறது. இதற்கு பல்வேறு தரப்பினரிடமிருந்தும் எதிர்ப்புகள் என்பது எழுந்து வருகிறது. குறிப்பாக விவசாயிகளுக்கு இது கடுமையான பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதால் இந்த திட்டத்திற்கு அனுமதி வழங்கக்கூடாது என தமிழ்நாடு அரசு தரப்பும் மத்திய அரசு தரப்பில் வலியுறுத்தி இருக்கிறது. அந்த வகையில் தான் மேகதாது அணை விவகாரத்திற்கு எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய வகையில் சட்டப்பேரவையில் இன்று தனி தீர்மானத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் முன்மொழிகிறார். அந்த தீர்மானத்தின் மீது பேசக்கூடிய முதலமைச்சர் மேகதாது அணை விவகாரத்தில் ஏற்கனவே உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பை வழங்கி இருக்கிறது. அதே போன்று அந்த தீர்ப்பிற்கு எதிர்க்கக்கூடிய வகையில் கர்நாடக அரசு இந்த முயற்சியை மேற்கொண்டு வருவது கடுமையான கண்டிக்கத்தக்கது எனவும் மத்திய அரசு இது தொடர்பான எந்த ஒரு உத்தரவையும் பிறப்பிக்க கூடாது, விவசாயிகளின் நலனை பாதுகாக்க தமிழ்நாடு அரசு அனைத்து விதத்திலும் உறுதுணையாக இருக்கும் என்ற ஒரு தீர்மானத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் கொண்டு வர இருக்கிறார். இதற்கு மற்ற கட்சியினரும் ஆதரவு தெரிவிப்பதற்கான வாய்ப்புகளே அதிக அளவில் இருக்கிறது. ஏனென்றில் பார்த்தோம் என்றால் ஏற்கனவே திமுக அரசை பொறுத்தவரையில் மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக அப்போது முதலமைச்சராக இருந்த மு.க. ஸ்டாலின் தனி தீர்மானம் சட்டப்பேரவையில் கொண்டு வந்திருக்கிறார். எனவே அவர்களுடைய நிலைப்பாடும் இதுவாகவே இருக்கக்கூடிய நிலையில் இன்று முதலமைச்சரின் தனி தீர்மானத்திற்கு அவர்களும் ஆதரவு அளிப்பதற்கான வாய்ப்புகள் தான் அதிக அளவில் இருப்பதாக பார்க்கப்படுகிறது. ராஜலட்சுமி, விவரங்களை வழங்கியதற்கு நன்றி நந்தினி.